ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பழக்கப்பட்ட ஆனால் நிறைய பேருக்கு முழுசாக தெரியாத ஒரு உணவு பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னா, அது தாங்க ஜவ்வரிசி. சூடாக பாயாசமாக வெந்நீரில் ஜவ்வரிசி கஞ்சி மாதிரி சூடான கோடை காலத்தில் குளிர்ந்த ஜவ்வரிசி பானம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உணவு. ஆனால் இது வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உடலுக்கு பல நன்மைகளை தருது. பார்க்குறதுக்கு முத்துக்கள் போல் பளபளப்பாக இருக்கிற இந்த ஜவ்வரிசியில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. மிக எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளில் இதுவும் ஒன்று. இந்திய சமையலறைகளில் எளிதாக காணக்கூடிய இதை வச்சு பாயாசம், கிச்சடி, வடை போன்ற பல உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம். சாதத்துக்கு மாற்றாக கூட இந்த ஜவ்வரிசியை எடுத்துக்கொள்ளலாம். ஜவ்வரிசியில் புரதம், கால்சியம், இரும்பு, மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதனுடன் கலோரிகளும் அளவில் மிக குறைவு. இது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குவதோடு எலும்புகளுக்கு வலு சேர்க்குது. இதை உணவில் சேர்த்துக்கொண்டால் நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கலாம். உடலுக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இதில் இருக்குது. வாயு பிரச்சனைகள் மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ நன்மை தரக்கூடிய இந்த ஜவ்வரிசியை நம்ம சாப்பிட்றதால நம்மளுக்கு ஒரு சில பக்க விளைவுகளும் வரும். அதையெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜவ்வரிசியை சாப்பிடும்போது நம்மளோட இதய வாழ்வுகளில் அழுத்தம் ஏற்படாமல் இருக்க அதில் உள்ள சத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. மிகவும் சோம்பலாக இருக்கிறவங்க ஜவ்வரிசியை சாப்பிடும்போது உடனடியாக ஆற்றல் கிடைக்கும். காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற உடல்நல குறைபாடுகள் இருக்கிறவங்க ஜவ்வரிசி சாதத்தை சாப்பிட்றதன் மூலம் ரொம்பவே நல்லது கிடைக்குது. சாதம் சாப்பிட்றதால உடல் எடை கூடும். இதில் நல்ல அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் கலோரிகள் இருக்கிறதால இது எடை அதிகரிக்க உதவுது. உடல் மெலிதாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் உணவில் ஜவ்வரிசியை சேர்த்துக்கணும். இந்த ஜவ்வரிசி நம்மளோட உடலை கட்டுக்கோப்பாகவும் திடகாத்திரமாகவும் மாற்ற உதவியாக இருக்குது. இந்த ஜவ்வரிசியை தினமும் நம்ம உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் எலும்புகள் வலுவடையும். இதில் நல்ல அளவு கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இருக்குது. இது எலும்பு வளர்ச்சி மற்றும் வலிமையை ஊக்குவிக்குது. இது தவிர இரும்பு சத்தும் இருக்குது. இது ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை குறைக்குது. உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க விரும்பினா ஜவ்வரிசி சாப்பிட்றத பரிந்துரைக்கிறாங்க இந்த நிபுணர்கள்லாம். இதில் நார்ச்சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துலாம் இருக்கிறதால இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதோட உடலில் கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்குது. ஜவ்வரிசியில் மூளை ஆரோக்கியத்தையும் நம்மளால் மேம்படுத்த முடியும். இதில் உள்ள ஃபோலேட் அப்படின்ற ஒரு இது மூளையின் பிரச்சனைகளை தடுக்குது. இந்த ஜவ்வரிசி சாகோ அப்படின்றதுலேருந்து தயாரிக்கப்படுது. முதன்மையாக மரவள்ளி கிழங்குலேருந்து எடுத்த மாவால் இது செய்யறாங்கன்னு சொல்கிறாங்க. நிறமற்ற முத்து மாதிரி இது இருக்கும். அதிகமாக கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவு. கோடை காலத்தில் உடல் வெப்பம் குறைக்க இது உதவும். வெந்நீரில் பால் அல்லது பானங்களில் கலந்து குடித்தா உடல் குளிர்ச்சி பெறும். கார்போஹைட்ரேட்டுகள் இதில் அதிகம். உடல் உழைப்பு அதிக வேலை செய்யும் நபர்களுக்கு உடனடி சக்தி தரும். நோயிலிருந்து மீண்டு வருபவர்களுக்கு எளிதாக ஜீரணமாகும். குழந்தைகள், முதியோர்கள், நோயாளிகள் ஆகியோருக்கு இது ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. வயிற்றுக்கு மென்மையான ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். உடல் எடை குறைவாக இருக்கிறவங்க தினசரி பால் அல்லது நெய், சர்க்கரை சேர்த்து ஜவ்வரிசி சாப்பிட்டா மெதுவாக எடை கூடும். நம்மளோட உடலில் தண்ணீர் இழப்பை தடுக்க இந்த ஜவ்வரிசி உதவியாக இருக்குது. ஜவ்வரிசி கஞ்சி உப்பு சேர்த்து குடிச்சு வந்தால் உடல் சக்தி மீண்டும் வரும். கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் உடல் பலம், சக்தி, பால் சுரப்பை அதிகரிக்க இது உதவும். ஆனால் அளவு கவனிக்க வேண்டியது. இவ்வளோ நேரம் ஜவ்வரிசியோட நன்மைகள் என்னன்னு சொன்னேன். அடுத்தது பக்க விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம். அதிக கலோரி இருக்கிறதால உடனடி சக்தி கொடுத்தாலும் கலோரி அதிகன்றதால உடல் எடை கூடும் அபாயம் அதிகமாகவே இருக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு சிக்கல். கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகம். இரத்த சர்க்கரை அளவை திடீர்னு உயர்த்தும். அதிகம் சாப்பிட்டா ஜீரண கோளாறு ஏற்படும். பொடிப்புத்தன்மை, வயிற்று வலி ஏற்படலாம். சுத்திகரிக்காத ஜவ்வரிசி மரவள்ளி கிழங்குலேருந்து சயனைட் நச்சு முறையாக நீக்கப்படாவிட்டால் அபாயம் அதிகமாக இருக்குது. இந்த ஜவ்வரிசியை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் தவிர்க்கணும்னு இப்போ நான் சொல்கிறேன். குழந்தைகள், முதியவர்கள், நோயிலிருந்து மீண்டு வர்றவங்க, உடல் உழைப்பு செய்கிறவங்களாம் இந்த ஜவ்வரிசியை சாப்பிடலாம். நீரிழிவு நோயாளிகள், எடை அதிகரிக்க விரும்பாதவர்கள் இந்த ஜவ்வரிசியை தவிர்க்கலாம். இந்த ஜவ்வரிசி ஒரு நல்ல சக்தி வாய்ந்த உணவு. ஆனால் எல்லா நல்லதுக்கும் அளவுன்னு ஒன்று இருக்கும். சரியான முறையில் சரியான அளவில் சாப்பிட்டா இது உடலுக்கு பல நன்மைகளை தரும். கோடைக்கால குளிர்ச்சி, நோயிலிருந்து மேலும் சக்தி, குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் ஜவ்வரிசி உதவும். ஆனால் அளவுக்கு மீறினா சில தீமைகளும் இதில் இருக்குது.
ஆகையால் அளவான சாப்பாடு ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்ற பழமொழியை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஜவ்வரிசியில் செஞ்ச பாயசம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.